சரியா 15 நாளுக்கு முன்னாடி தாவேகா தன்னோட 2வது மாநில மாநாட்டை நடத்தினாங்க. இந்த மாநாட்டை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சி ஊடகமாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. நீங்கள் என்ன பெரிய அளவில் அரசியல் பேசிட்டீங்க, உங்கள் தலைவரால் 1 மணி நேரம் கூட ஒன்றா பேச முடியலையே, மக்களை என்ன அரசியல் படுத்துறீங்க, நீங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக இன்னும் பொலிட்டிக்கல் இம்பேக்ட், இதை மாதிரி பல கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படும், என்னடா ஏடிஎம்கே செங்கோட்டையன் பேசுகிறத தலைப்பாக வச்சுட்டு தம்ப்நெயிலை வச்சுட்டு விஜயை பற்றி பேசுறியா அப்படின்னு. இதுக்கு ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. அந்த சம்மந்தம் என்னன்றதை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு இந்த களத்தின் ஒளி அப்படிங்கிற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். களத்திலிருந்து உங்கள் குரலாக ஒலிப்பது நான் அருண்குமார். ஸோ ஏன் இந்த 15 நாள் முன்னாடி விஜயனுடைய மீட்டிங் வந்து இம்பார்ட்டண்ட், அதற்கு நம்ம ஒரு இந்த 15 நாளுக்கு முன்னாடி பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இன்னும் ஒரு 18 வருஷத்துக்கு பின்னாடி போனோம், 19 வருஷத்துக்கு பின்னாடி போனோம். 2006 அப்போ விஜயகாந்த் அவர்கள் அப்போ தான் முதல் முறை எலெக்ஷனில் நிற்கிறார். அப்போ நிற்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க, திமுக இருந்தாங்க. பெரிய அளவில் ஜெயலலிதா அவரோட ஆட்சி வந்து பெரிய அளவு அதிருப்தி இல்லைனாலுமே தொடர் போராட்டங்கள் திமுக நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போது டிஎம்டிக்கு தேமுதிக உள்ளே வராங்க. தேமுதிக உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா தொகுதிகளையும் போட்டி போடுறாங்க. 8% வாக்குகள் பெறுறாங்க. ஒரே ஒரு சீட்டு தான் வின் பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு சீட்டு இங்கே கணக்கு கிடையாது. 8% வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதிருப்தி வாக்குகள் இவங்களுக்கு வந்ததுனால திமுகவால் ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியுது. ஆனால் கூட்டணி ஆட்சி தான் ஃபார்ம் பண்ண முடியுது. டாமினன்ட், அதாவது தனிப்பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுது. அதிமுக வெற்றி தோல்வி அடைந்தது. ஓகேங்களா? இதுதான் ஒரு நியூ பிளேயர், ஒரு பாப்புலர் பிளேயர் களத்திற்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூமை ஃபில் பண்ணுறது. ஆனால் அன்றைக்கி 2 பேரும் தலைவர்கள் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, கலைஞர் அவர்கள் இருந்தார். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி இருக்க களத்தின் சூழல் என்ன? அதிமுகவில் பல ஃபேக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி உடஞ்சிருக்காங்க. அதிமுக 2014 இருந்த அதிமுக கிடையாது, 2011 இருந்த அதிமுக கிடையாது. இன்றைக்கி 2014 எப்படி 40 எம்பியை வின் பண்ணாங்களோ அன்றைக்கி இருந்த அதிமுக கிடையாது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி இருக்க அதிமுக யார் என்னென்னா, டெல்டா பகுதியில் பெரிய அளவில் வீக் ஆகிட்டாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா குரூப் வெளில போயிட்டாங்க. சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வெளில போயிட்டார். கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில போயிட்டார். ஸோ இப்படி தமிழ்நாட்டினோட பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் வெளில போயிட்டாங்க. அப்போது 43% இருந்த கட்சி இன்றைக்கி வந்து 21% வாக்குகளில் இருக்குது. 2011 பெரிய வெற்றி, 2014 ஸ்வீப் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்படி இருந்த கட்சி 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 38 சீட்டு தோத்துட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு ஓபிஎஸ் ரவீந்திரன் மட்டும் வின் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஊராட்சி தேர்தலில் பெரிய தோல்வி. அப்போ தான் விஜய் வந்து உள்ளே வர்றாரு. விஜயனோட படத்தை வச்சு ஒரு 120 ஊராட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து 2021 பெரிய அளவில் தோல்வி அதிமுகவுக்கு, பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்து. 2024 வந்தப்போ பிஜேபி கூட்டணி இல்லாமல் அப்பயும் தோற்று போனாங்க. 21% பெற்று தோற்று போனாங்க எம்பி எலெக்ஷனில். அப்போயுமே 40 சீட்டுமே, அதாவது பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 சீட்டும் திமுகவின் கூட்டணி தான் வின் பண்ணாங்க. இந்தி கூட்டணி வின் பண்ணாங்க. இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கட்சி தலைவர்கள், கட்சிக்குள்ள எடப்பாடி இருக்கார்ல, எடப்பாடி வந்து ஒரு சீனியர் தலைவர்லாம் கிடையாது. அவருக்கு முன்னாடி செங்கோட்டையன், இன்றைக்கி நம்ம பேச போகிறோம்ல செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1974 அவரோட ஒரே இதில் தான் ஆரம்பித்தார். நான் யார் இந்த கட்சிக்கு, நான் எத்தனை நாளாக இந்த கட்சியில் இருக்கேன். 1974 எம்ஜிஆரால் இந்த கட்சியின் பொருளாளராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவனா நான். அதுமாதிரி என் கூட பல பேர் இந்த கட்சியின் நல விரும்பிகள், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும்னு விரும்புகிற நல விரும்பிகள் வந்து ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது. அதில் முக்கிய கோரிக்கை பார்த்திங்கன்னா, நம்மிடமிருந்து வெளியே போன சசிகலா அவர்கள் பேரை குறிப்பிட்டு சொல்ல, நம்மளுடைய கட்சியிலேருந்து வெளில போனவங்கெல்லாம் நம்ம கட்சிக்குள்ளே திருப்பி ஒன்று சேர்க்கணும், கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சார். கோரிக்கையாக வைக்கல, இதை வந்து டிமாண்டாக வச்சார். ஓகேங்களா? இது வந்து டிமாண்டாக வச்சு 10 நாள் கெடு கொடுத்துருக்காரு. இந்த 10 நாள் கெடு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னா, எங்களை மாதிரியே, அதாவது இந்த 6 பேரை மாதிரி, அவர் ஒரு 6 பேர் சொல்கிறார். எஸ்பி வேலுமணி அவர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 பேர் சேர்த்து ஒரு 6 பேர், நாங்கள் 6 பேரும் எங்களை மாரி சிந்தனை உள்ள கட்சியில் இருக்க அத்தனை பேரும் ஒன்றா சேரணுன்னு இருக்கவங்களாம் நாங்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. கட்சியை உடைப்போமா இல்லை புது கட்சி அமைப்போமா அப்படின்ற முடிவில் அதை பற்றிலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் 10 நாளுக்குள்ளே இதை பற்றின முடிவுகளோ இதை பற்றின டிஸ்கஷனோ எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 மாதமாக நாங்கள் இதை வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியான டைமோ இல்லை சரியான முகமோ கொடுக்காம தள்ளி போய்கிட்டே இருக்குன்ற அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ்ஸில் வந்து இதை அட்ரஸ் பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்க நிலைமை. ஏன் இந்த 10 நாள் கெடு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போமே. விஜய்
நம்ம விஜய் பற்றி பேசினால ஏன்டா விஜய் பற்றி பேசுனதுக்கான பதில் இதுதான். விஜய் முதல் மாநாட்டில் அதிமுகவை பற்றி எதுவுமே பேசலை. இல்லை அதற்கு முன்னாடி அவர் விட்ட அறிக்கையிலையுமே அதிமுகவும் எங்கேயுமே தாக்குனது கிடையாது. ஓகேங்களா. ஆனால் இரண்டாவது மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்களோட கட் அவுட், அண்ணா அவர்களோட கட் அவுட் வச்சாங்க. அப்புறம் எம்ஜிஆரோட பாடல் பாடுறாரு, அதிமுகவை அடிமை கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு, கட்சி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதிமுகவின் தொண்டர்கள் விழிப்பிதுங்கி போயிருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோம்ன்ட்டு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கூட சிம்பத்தைஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு அவங்களோட ஓட்டை கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறாரு. இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அன்னைக்கு விஜயகாந்த் வந்தப்போ கூட டைரக்டா ஏடிஎம்கேவோட வாக்குகளை குறி வச்சு வரல. விஜயகாந்த் ஆளும் கட்சியை எதிர்த்து வந்தார். ஆளும் கட்சியை எதிர்த்து வரும்போது அதிமுகவோட ஓட்டுகள் தேமுதிகவுக்கு ஃபேவர் ஆகுது. ஆனால் இன்னைக்கு விஜயோட டாக்டிக்ஸ் என்னன்னா, நான் ஆளுங்கட்சியை எதுக்குறேன், அதே மாதிரி இப்போ வீக்காக இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்களோட ஓட்டு அவங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கரிஸ்மேட்டிக் லீடருக்கு ஓட்டு போட்டு பழகின ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ஒரு பீக்கனாக இருக்கேன், நான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக அவங்களுக்கு இருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உள்ளே எடுத்துகிட்டு வராரு. இதனோட ரியாக்ஷன் தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வெளில பேசுகிறார். இந்த 10 நாள் கேடு ஏன் முக்கியம்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த 10 நாளுக்குள்ள முடிவு எடுக்கலைன்னா விஜய் அவர்கள் இந்த இன்னும் 10 நாள் கழித்து நடைப்பயணமோ இல்லை பாத யாத்திரையோ மக்களிடம் போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 10 நாளில் இவங்க சொல்லலைன்னா, 10 நாளில் முடிவு எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, மக்களிடம் போய் சேர மக்களிடம் உரையாற்ற உங்களோட கஷ்டத்தை பற்றி எடுத்து பேச விஜய் அன்டெஸ்டட் ஓட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பெரிய கிரிட்டிசிசம்னா இதெல்லாம் அன்டெஸ்டட் ஓட்ஸ், இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருக்கு ஓட் கன்வெர்ட் ஆகும். அவரோட ரசிகர்கள் ஓட்டு ஒன்று இருந்தாலுமே அதிமுக கேடர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஓட்ஸ் ஒரு சில பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிஎம்கேல டிரான்சாக்ஷனல் ஓட்ஸ் இருக்கும். டிஎம்கேவோட ஓட் பேங்க் எப்பவுமே சாலிடாக இத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்லாம் கிடையாது. டிஎம்கேல ஒரு பெரும் பங்கு டிஎம்கே அபிமானிகள் ஒரு சில பேர் இருப்பாங்க. டிஎம்கேக்கு ஓட்டு போகிற ரொம்ப தெளிவான அரசியல் தெளிவுள்ள ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க ஓட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனல் ஓட்ஸ். எப்படின்னா, இப்போ இவங்க சரியாக நடக்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுவோம். 2021 பார்த்தீங்கன்னா பெரிய ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தது, அப்போ நம்ம டிஎம்கேக்கு போடலாம் அப்படின்னு வந்த ஓட்டுகள் இப்போ இதுக்கப்புறம் விஜய்க்கு ஷிஃப்டாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய்க்கு அதுக்கு சரியான கொள்கைகளோ மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், அது ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ இந்த 10 நாளில் சொல்லணும்னா விஜய்க்கான ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டே இருக்கும், அதை நடக்க விடக்கூடாது. விஜய்க்கு அந்த 10 நாள் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருச்சுன்னா இப்போ 2006 சுச்சுவேஷனுக்கு போங்க. அப்போ என்னாச்சு, விஜயகாந்துக்கு ஓட்டு போச்சு இல்லையா, அதே மாதிரி அவரை விட பாப்புலராக இருக்க, அவரை விட கெரியரின் உச்சத்தில் இருக்க ஒரு ஆக்டர் உள்ள வரும்போது ஏடிஎம்கேவோட ஓட்டை குறி வைக்கிறாரு. ஆளும் கட்சியோட ஓட்டையும் குறி வச்சாலுமே பெரிய அளவில் ஏடிஎம்கேவோட ஓட்டை குறி வைக்கிறார். அப்படி ஏடிஎம்கேவோட ஓட்டை குறி வைக்கும் பொழுது ஏடிஎம்கே இன்னும் வீக்காகவும், விஜய் அப்போசிஷன் பார்ட்டியாக வர வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே ஸ்டில் ரூலிங் பார்ட்டியாக வர வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இல்லை 10 நாளில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஏடிஎம்கேலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஓட்டு இருக்கு இல்லையா, அது குறையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் ஏடிஎம்கேக்கு போகுது இல்லையா, அதுவும் விஜய்க்கு போகிறது தடுக்கப்படும். அப்படி தடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, விஜயோட வாக்கு பர்சன்டேஜ் குறையும். விஜயின் வாக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சதுன்னா டிஎம்கேவோட வின்னிங் பர்சன்டேஜ் குறையும். ஏன்னா விஜய்க்கு போக வேண்டிய ஓட்டுகள் இப்போ ஏடிஎம்கேக்கு போகுது. ஏடிஎம்கேக்கு போனால் வின்னிங் மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டு ஏடிஎம்கே வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா டிடிவி உள்ளே வந்துட்டாங்கன்னா டெல்டா பகுதி ஸ்ட்ராங் ஆகிடும், ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா சவுத் பகுதி ஸ்ட்ராங் ஆகிடும். ஏன்னா சவுத் பகுதி ரொம்ப வீக்காக இருக்குன்ட்டு செங்கோட்டையன் அவர்களே அந்த ப்ரெஸ்ஸில் சொல்கிறாரு. இப்படி ஒரு நம்பர் கேம் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் கேமாக ஒரு செகண்ட் தள்ளி வைப்போமே. இந்த நம்பர் கேமெல்லாம் தாண்டி இதில் ஒரு எமோஷனல் பிளே இருக்குது. என்னன்னா, தொண்டர்கள் குழம்பி போயிருக்காங்க. ஏடிஎம்கே தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவில் குழம்பி போயிருக்காங்க. என்னென்னு குழம்பி போயிருக்காங்க, என்னடா நம்மளுக்குள்ள இருக்க தலைவர்கள் ஆளுமைகள் எல்லாம் வெளில போய்கிட்டே இருக்காங்களே, நம்ம என்ன வேலை பார்க்கறது. ஏன்னா இப்போ இருக்க அதிமுக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிர்கட்சியான அவங்களோட ரோலே பெரிய அளவில் பண்ணலை. பாஜக செட் பண்ண அளவுக்கு ஒரு நெரேட்டிவ் இருக்கு இல்லையா, அது ஏடிஎம்கே பண்ணலை. அப்போது கேடர்ஸ் கிரவுண்ட் லெவலில் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்காங்க, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ரீசெண்டாக அவங்கள பார்த்த ஆக்டிவிட்டினா ஒரு திண்ணை கூட்டம்னு ஒன்று போட்டாங்க, நல்லா இருந்தது. நல்ல எதிர்கட்சி மீது கேள்விகள் பல வைக்கப்பட்டது. அது ஒன்று தானே தவிர்த்து என்கேஜ்மெண்ட் பீப்புள் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் என்னன்னா, இப்போ இவங்களெல்லாம் சேர்த்தாங்கன்னா ஒரு நியூ எனர்ஜி கிடைக்கும். என்னதான் ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் ஏறினாலுமே கிரவுண்டில் இருக்க தொண்டர்கள் இருக்காங்களா, அதிமுக கேடர்ஸ் எஃபெக்டிவாக கிரவுண்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்கள அடிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கேவோட கேடர்ஸ் கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு தாவேக்கா ஆளுங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அரசியல் களம் திருப்பி பழைய அளவுக்கு வரும். இதற்கு இந்த 10 நாளில் இவங்க முடிவெடுக்கிறதுலாம் இருக்குது. அதனால தான் இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய இன்னைக்கு 5ஆம் தேதி ப்ரெஸ் மீட்
அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு அரசியல் பின்னணி, இந்த ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம், இன்னைக்கு ஏன் அது ரெலவெண்ட்டுன்னு பார்த்தோம், நம்ம ஒரு பேட்டர்ன் ட்ராப் பண்ணி பார்த்தோம். ஸோ இதை மாதிரி இன்றைக்கி நடக்கிற ஈவெண்ட்டை இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா, இல்லை இது எப்படி முன்னாடி போகும், இது எப்படி நம்மளோட அரசியலை இல்லை நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இம்பேக்ட் பண்ணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய பாராட்டுகளாக இருந்தாலும் சரி, விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.